கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். மனுஷனுக்கு உண்டாகக்கூடிய பல தீமைகளுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அவனுடைய கவலையாக தான் இருக்கும். கவலைன்றது என்னன்னு குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. இதுக்காக தான் கவலைப்படுவாங்க, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் கவலை வரும்ன்ட்டு எந்த ஒரு காரியத்தையும் நாம் குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யாரையுமே விட்டு வைக்கிறது கிடையாது. மனுஷனுக்கு வரக்கூடிய பெரும்பான்மையான நோய்களுக்கும் இந்த கவலையே தான் அடிப்படையான காரணமாக இருக்குது. ஏன் மரணமே இந்த கவலையால் தான் நிறைய பேருக்கு சீக்கிரமாக சம்பவிக்குதுன்றத நாம் சொல்லலாம். சாதாரணமாகவே நம்மளால் செய்ய முடிஞ்ச காரியத்தையும் கவலைப்பட்டோன்னா அது ரொம்பவே கடினமான விஷயமா மாறி போயிடும். மனுஷங்களாக இருக்கட்டும், இல்லை மருத்துவராக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த துறையை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், கவலைப்படாதன்னு எளிதாக சொல்லிடுவாங்க. ஆனால் அதை எப்படி நம்மளை விட்டு விலக்கிறது அப்படின்ற வழிமுறையை யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த கவலை தினமும் வளரும் அப்படின்றது தான் உண்மை. அப்படியே ஒரு கவலை மறைஞ்சு போனாலும் உடனே புதுசாக ஒரு கவலை வர ஆரம்பிச்சிரும். இப்படி கவலைப்படுறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயல்பாக வந்தாலும் தேவனை அறிகிற அறிவு வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக அந்த கவலை பறந்து போயிருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் வாழ்நாள் முழுசும் கவலையும் கண்ணீரினாலையும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கோன்னா நாம் நிச்சயமாக நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்குறது ரொம்பவே நல்ல ஒரு காரியம். அதனால் இன்றைக்கி இதை குறித்து நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு சின்ன பையன் அவன் கையில் இருந்த 5 ரூபாவை எடுத்துக்கிட்டு கடைக்கு போனான். கடைக்கிட்ட போனதும் அவன் சட்டை பாக்கெட்டில் பணத்தை தேடி பார்த்தப்போ அது இல்லைன்னொன்னே அவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. நிறைய முறை அவனுடைய சட்டை பாக்கெட்டை எல்லாம் தேடி பார்த்துட்டான். ஆனால் அவன் அப்படி தேடி பார்த்தோம் பாக்கெட்டில் பணம் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சதும் ஐயோ போச்சு, எங்கேயோ பணத்தை தொலைச்சிட்டோம் அப்படின்ட்டு ரொம்பவே சத்தமாக அழ ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கம் வந்த ஒரு பெரியவர் அவன் இப்படி அழறதை பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு, ஏன்பா இப்படி அழற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தார். உடனே அந்த பையன் அவனுடைய அழுகைக்கான காரணத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் ரொம்ப சத்தமாக அழ ஆரம்பிச்சிட்டானான். அவன் மேலே இறக்கப்பட்ட அந்த பெரியவர், கவலைப்படாத தம்பி, உனக்கு அந்த பணத்தை நான் தரேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அந்த பையன்கிட்ட கொடுத்தானான். அந்த பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த பையன் அழ ஆரம்பிச்சிட்டானான். இன்னும் பார்த்தீங்கன்னா முன்ன அழுததை விட இப்போ இன்னும் சத்தமாக அழ ஆரம்பிச்சிட்டானான். அதை எதிர்பார்க்காத அந்த பெரியவர் மறுபடியும் அந்த பையனை பார்த்து, ஏன்பா நான் தான் அந்த பணத்தை உன்கிட்ட கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ இன்னும் அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த பையன் சொன்னானா, ஏற்கனவே நான் தொலைச்ச அந்த 5 ரூபாய் என்கிட்ட இருந்துச்சுன்னா இப்போ என்கிட்ட 10 ரூபாய் இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக அழ ஆரம்பிச்சிட்டானா. அந்த பையன் சொன்ன இந்த பதிலை கேட்ட அந்த பெரியவர், இவனை ஒன்றும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கடந்து போயிட்டாராம். ஆம் பிரியமானவர்களே, இப்படி தான் நம்மளை கவலைன்றது ஆட்கொண்டுக்கிட்டு இருக்குது. இந்த கவலையை நம்மளை விட்டு விலக்கிறத குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை நமக்கு முன்பாக வைக்கிறாரு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவலைப்படுறதுனால நம்மளுடைய சரீரத்தினுடைய அளவில் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. இரண்டாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவலைப்படுறதுனால உங்கள் தலையிலிருந்து ஒரு முடியை கூட வெண்மையாக்கவும் முடியாது, கருப்பாக்கவும் முடியாதுன்றது தான். ஆமாங்க, கவலைப்படுறதுனால எந்த லாபமும் நமக்கு கிடையாது. கவலைப்படுற சுபாவம் நமக்கு கேடாக தான் இருக்குமே தவிர எந்த ஒரு காரியத்தையும் அது கூட செய்யாது. அப்படியானா இந்த கவலையை எப்படி தான் மேற்கொள்கிறது அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா அதுக்கும் வேதம் நமக்கு சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு 1 பேதுருவிலையும்
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும்னு பிலிப்பியர் 4:6-7 வசனத்துலேயும் வேதம் நமக்கு தெளிவாக ஆலோசனை சொல்லுது. அதனால் நம்மளுடைய கவலைகள் எல்லாத்தையுமே நாம் சுமந்துக்கிட்டு தெரியாமல் அந்த கவலைகள்லாம் எப்போ உருவாக ஆரம்பிக்குதோ அப்போவே அதை கர்த்தர் மேலே இறக்கி வச்சுட்டு, மெய்யாகவே என் பாடுகளை ஏற்று என் துக்கங்களை சுமந்தார் அப்படின்ற வார்த்தையை விசுவாசித்து நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுறவங்களா இருப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார்னு வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறப்போ, நம்மளுடைய பாடுகளையும் நம்மளுடைய துக்கங்களையும் நாமே ஏன் சுமக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்ட்டு நாம் தெளிவுள்ளவர்களாக இனிமேல் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிப்போம். இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா காரியத்தையும் கர்த்தர் எடுத்துக்கிட்ட வச்சுட்டு சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் ஜீவிக்கிறதுக்கு நாம் பிரயாசப்படுவோம். நிச்சயம் தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.